அனைவருக்கும் வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஒரு ஃப்ரீ மார்க் டெஸ்ட். நம்ம ஒரு 10 நாளைக்கு 10 தேர்வுகள் அப்படிங்கிற இந்த சீக்வன்ஸ், இந்த சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா டே 2, அதாவது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 2ஓட பிடிஎஃப் ஆல்ரெடி நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருப்போம். ஸோ அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலைனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, ப்ளஸ் வந்து கியூஆர் ஸ்கேன் இருக்கும். நீங்கள் கியூஆர் ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் எங்கள் கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸோட பிடிஎஃப் அதுவுமே நாங்கள் இந்த டெலகிராம் சேனலில் தான் கொடுக்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் 2வை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க, 25 கொஷின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கொஷின்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை பர்டிகுலர்லி இந்த கொஷின்ஸ்க்கு மட்டும் எனக்கு வந்து ஆன்சர் வேணும், எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், இது மட்டும் எனக்கு புரியலினாலும் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் என்னோடதாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம கடகடன்னு கொஷின்ஸை பார்க்க போயிடும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி கொஷின்ஸ் பார்த்துருப்பீங்க. டெஸ்ட் நம்பர் 1 எழுதாதவங்களும் எழுதிக்கோங்க. டெஸ்ட் நம்பர் 2 இந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ இந்த கொஷின்ஸ், இந்த மார்க் டெஸ்ட் 2 வந்து மார்க் டெஸ்ட் 1 விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸி லெவலில் தான் இருக்கும். அதாவது ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருக்கும். ஸோ டெஸ்ட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, மார்க் டெஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் லெவலில் இருந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹார்ட் லெவலில் இருக்கும், மாடரேட் லெவலில், ஈஸி டு மாடரேட் லெவலில், இந்த 10 டெஸ்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 டெஸ்ட்டோட கொஷின்ஸ் அப்புறம் நீங்கள் அட்டன் பண்ணி அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சிட்டாலே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களோட குரூப் 4 எக்ஸாம்ஸில். ஸோ அதனால் கண்டினியூஸாக நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை சார், நான் 10 நாளோட வீடியோவே நான் ஒரு நாளாக உட்காந்து பார்க்க முடியும்னா முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் ரெகுலராக ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. 1 hours பார்க்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் டெஸ்ட்டு போட்டு டெஸ்ட்டில் இருக்கிற எல்லா கொஷின்ஸும் உங்களுக்கு ஓகே, நீங்கள் வீடியோ பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ பார்த்துக்கலாம், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஏபிசிடி என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை, ஓகேவா, ஸோ ஒரு குறிப்பிட்ட தொகையை 5:2:4:3 என்ற விகிதத்தில் பங்கிடுகின்றன. இதில் சி என்பவர் டியை விட 1000 அதிகமாக இருக்கார். ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் என்னப்பா சொல்லிடுறாங்க? ஏ, பி, அப்புறம் சி, அப்புறம் டி, மொத்தம் 4 பேர். அவங்களோட ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்கப்பா? ஸோ அவங்களோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க? 5:2:4:3ன்னு சொல்லிட்டாங்கப்பா. ஓகேப்பா? இதில் சி என்பவர் டியை விட 1000 அதிகமாகிறார். அப்போது சியோட எஃபிஷியன்சி என்னப்பா? அதாவது பார்த்தீங்கன்னா சியோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4, டியோட ரேஷியோ 3. அப்போ இதை விட எவ்வளோ அதிகமாக இருக்குங்க? அப்போ யார் அதிகமாக இருப்பார்? ஆப்வியஸாக 4 ரேஷியோ வச்சுருக்க சி தான் அதிகமாக இருப்பார். அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? ஒரு ரேஷியோ. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதிகமாக வாங்குறாங்க. ஒரு ரேஷியோ அதிகம். அந்த ஒரு ரேஷியோ எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டால் 1000 ரூபாய். 1000 ரூபாய் அதிகமாக பெறாரு. அப்போ பியோட பங்கு என்ன? அப்போ வந்து சி 4 ரேஷியோ, டி வந்து 3 ரேஷியோ. அப்போது 4 ரேஷியோக்கும் 3 ரேஷியோக்கும் உள்ள வித்தியாசம் என்னது? ஒரு ரேஷியோ. அப்போ அந்த ஒரு ரேஷியோ தான் அந்த 1000 ரூபாய். அப்படின்னா அவங்க என்ன கொஸ்டினில் கேட்குறாங்க? ஆப்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா பியோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க, பியோட பங்கு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பியோட பங்கு ஒரு ரேஷியோ 1000 ரூபாய் அப்படின்னா அப்போ 2 ரேஷியோ எவ்வளோவா இருக்கும்? 2 பெருக்கல் 1000. ஒரு ரேஷியோ 1000னா 2 ரேஷியோ 2 × 1000 2000. அப்போ பியோட ஷேர் எவ்வளோ சார்? 2000 ரூபாய். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியராக? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் குரூப் 1ல் இப்போ நடந்த கொஷின் பேப்பரில் ரேஷியோலேருந்து 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் 2 கொஷின், மினிமமாக 2 கொஷினாவது கேட்டுடுறாங்க. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஒரு கோள வடிவ பலூனில் காற்று உந்தப்படும் போது அதன் ஆரம் 12 சென்டிமீட்டர்லேருந்து 16 சென்டிமீட்டராக உயரும் போது இரு புறப்பரப்புகளின் விகிதம். நல்லா கவனமாக கவனிச்சுக்கணும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 3Dயில், அதாவது உங்களுக்கு சைடு கொடுத்துட்டு சைடு வந்து ஏன்னு கொடுத்தாங்கன்னா அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோ இல்லை கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோ இது எது கேட்டாலும் ஏவை ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஓகேவா? அதுவே சைடு
சைடு ஏங்கிற ஒரு வேரியபிள் இப்போ 4 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோவோ இல்லை கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோவோ உங்களுக்கு வந்து 4 அப்படின்னு இருந்ததுன்னா அதை ஸ்கொயர் பண்ணால் 4 ஸ்கொயர்டு 16. இப்போ 9னா 9 ஸ்கொயர் பண்ணால் 81 அந்த மாதிரி சொல்ல வரேன். அதுவே வால்யூம் கேட்டாங்க அப்படின்னா வால்யூமோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. இப்போ கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா இது ரேஷியோ டைப் தான். ரேஷியோ டைப்பில் இருக்க 3D சம்ஸ். ஓகேவா? அப்போ இது என்னவா இருக்கும்? ஏ கியூப்னு இருக்கும். ஏன்னா நம்ம வால்யூம் அப்படிங்கும்போது கியூப் பண்ணுவோம், அதுவே ஏரியா அப்படிங்கும்போது ஸ்கொயர் பண்ணுவோம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அப்போது ஒரு பலூன் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கோள வடிவில் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஏ எவ்வளோ சொல்கிறாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஆரமாகட்டும், அது என்ன சைடு ஆகட்டும் இல்லை ரேடியஸ் ஆகட்டும். ஓகேவா? 12ன்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் காற்று உந்தப்பட்டதுக்கு அப்புறமா அதோட ஏ பார்த்தீங்கன்னா அதோட ஏவாகட்டும் ஆறாகட்டும், சார் ரேடியஸ் தானே சொல்கிறாங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? அது வந்து 16ன்னு இருக்குங்க. ஓகேவா? ஸோ அப்போது 12 வந்து 16 மாதிரி இருக்குது. அப்போ அதோட ரேஷியோ என்னவாக இருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா அதோட இரு புறப்பரப்பு, அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னவாக இருக்கும், 12 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோப்பா 144, 16 ஸ்கொயர் பண்ணால் 256. ஸோ அவ்வளோதாப்பா. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் முடிச்சு போச்சு. எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், அடிக்கலாமா? அடிக்கலாம். நம்ம 4ஆல் அடிக்கலாமா? 4ஆல் அடித்தா என்ன வரும், 3 12 6 24. ஓகே, 3 12 6 24. இது 6 24 4 16. இது 6ஆல் அடித்தா 6 36. 6ஆல் அடிக்க முடியாதா? 4ஆல் அடிக்கலாம். ஓகேவா? ஸோ 4ஆல் அடிக்கலாமா? 4ஆல் அடித்தா என்ன வரும், இங்கே பார்த்தீங்கன்னா 9 36. 9 36. இதை 4ஆல் அடித்தா எவ்வளோ வரும், 9 36 1 4 4 16 64. ஓகே, 16 24 மீதி 2 இருக்கும். 9 16 ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ என்னோட ரேஷியோங்கிறது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தானேப்பா ரேஷியோ, எளிய வடிவம் தானே விகிதம்னு நம்மளால சொல்ல முடியும். இதுவுமே ஆன்சர் தான் 114 256. ஏன்னா ஏரியா தானே கேட்டிருக்காங்க, அதனால் 12 ஸ்கொயர் பண்ணிட்டேன், 16 ஸ்கொயர் பண்ணிட்டேன். இன்கேஸ் அவங்க வால்யூம் கேட்டிருந்தாங்கன்னா 12 கியூப் பண்ணியிருப்பேன், 16 கியூப் பண்ணியிருப்பேன். கிளியரா? ஸோ புரியும் நினைக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். இந்த மாதிரி சம்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் எத்தனை ஆட்கள் தேவை? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னப்பா, M1 D1 H1 ஈக்குவல் டு என்னப்பா ஃபார்முலா, M2 D2 H2. கிளியரா? அப்போ M1 என்னப்பா, எத்தனை பேர் இருக்காங்க, 210 பேர் வேலை பார்க்குறாங்க. எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க, 18 நாள் வேலை பார்க்குறாங்க. அப்போது 18 நாள். எத்தனை மணி நேரம், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. ஸோ தட் அப்போது வந்து M2 என்னவாக இருக்கும், M2 தான் நமக்கு தெரியாது, எத்தனை பேருங்கிறது தெரியாது. செகண்ட் கேஸில் எத்தனை நாள் பார்க்குறாங்க, 20 நாள் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு, 14 மணி நேரம். அவ்வளோதாப்பா. இதெல்லாம் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அடிக்கலாமா? அடித்தோம்னா நமக்கு என்ன வரும், ஸோ இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 அடிக்கலாம். ஓகேவா? 2 6 12. கிளியரா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதை 7ஆல் அடித்தா 2, இதை 7ஆல் அடித்தா 3 21. மறுபடியும் 2 இங்கே அடித்தோம்னா என்னப்பா வரும், 9 18. 9 பெருக்கல் 3 எவ்வளோங்க, 9 பெருக்கல் 3 27. 27 பெருக்கல் 6. M2 எத்தனை, 27 பெருக்கல் 6. 27 120 42. 120 42 162. M2 ஈக்குவல் டு 162. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். கிளியராப்பா? ஸோ புரிஞ்சிருங்க. 120 42 162. ஸோ எத்தனை பேர் தேவைப்பட்டிருக்கும், 162 பேர் தேவைப்பட்டிருக்கும். கிளியராப்பா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ரீசனிங்கில் இப்போ ரீசன்ட் டைமில் அதிகமாக கேட்குறது இந்த ஆல்ஃபா நியூமரிக் மெத்தடில். இது ஆல்ஃபாலையும் சேர்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ரீசனிங் பொறுத்த மட்டும் இது இந்த டாப்பிக்குள்ளே தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. அது என்ன வேணாலும் இருக்கலாம், பட் அதை நீங்கள் பார்த்துக்கணும். என்னப்பா சொல்கிறாங்க, ஸோ இந்த லெட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கரஸ்பாண்டிங்கான வேர்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு புதிய வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம எடுத்து பார்க்கலாம்.
2341 அதுக்கான லெட்டர்ஸ் நீங்கள் போட்டு பார்த்தா அந்த லெட்டர்ஸ் வந்து கரெக்டான ஒரு வேல்யூவான ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா வார்த்தை அதாவது பார்த்தீங்கன்னா அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை மீனிங்ஃபுல் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் மீனிங்ஃபுல் வேர்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இப்போ ஃபஸ்ட் இதில் பார்ப்போம் 234156 டூங்கிறது என்னப்பா டூங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்து பார்க்கலாம் டூங்கிறது ஐ ஓகேவா த்ரீங்கிறது என் ஃபோருங்கிறது என்னப்பா சி ஒன்ங்கிறது எல் பிங்கிறது 5 ஓகேவா 5 தானே 5ங்கிறது பி அடுத்து 6ங்கிறது இ இது ஒரு லெட்டர்ஸாப்பா இது ஒரு லெட்டர்ஸ் தான் பட் இது ஒரு வேர்டாக இருக்கா இந்த மாதிரி INCLPன்னு ஒரு வேர்டு இருக்கான்னு கேட்டால் இல்லை ஸோ என்ன பொறுத்த முடியல ஸோ இது கிடையாது அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் எடுத்து பார்க்கலாம் ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள் 5 6 5ங்கிறது என்னப்பா பி 6ங்கிறது இ அடுத்து பார்த்தீங்கன்னா 3ங்கிறது என்னது என் பென் வந்துருச்சு 4ங்கிறது சி 5ங்கிறது 2ங்கிறது என்னப்பா ஐ 1ங்கிறது எல் பென்சில் ஸோ பென்சில் நமக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்டு வந்துடுச்சு ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை தரக்கூடிய ஒரு லெட்டர்ஸோட ஃபார்மேஷனாக இருக்கிறது ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் ஓகேவா மற்றது எல்லாத்தையும் நீங்கள் ஆப்ஷன் சி டி எடுத்து பாருங்கள் உங்களுக்கு வராது ஓகேவா ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த கொஷின் போகலாமா அடுத்த கொஷின் பாருங்கள் அதாவது என்ன சொல்கிறாங்க ஸோ பாருங்கள் சதீஷ்குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட இங்கிலீஷ்லேயும் இருக்குங்க தமிழ்லேயும் இருக்குங்க நான் 2 டைம் தமிழ்லையும் ரீட் பண்ணி இங்கிலீஷ்லேயும் ரீட் பண்ணால் டைம் தான் வேஸ்ட் ஆகும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் ரீட் பண்ணிக்கோங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் ஒன்ஸ் வந்து நான் ரீட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ சதீஷ்குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் ரூபாய் 52,000 தனி வட்டி முறையில் கடன் வாங்கி 4 ஆண்டுகள் கழித்து ரூபாய் எவ்வளோ கட்டி திருப்பி ரீபே பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79,040 ரூபா ரீபே பண்ணுறாரு ஆக்சுவலாக அவரோட பிரின்சிபல் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டால் அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஷின் எவ்வளோ சார் 52,000 இங்கே என்ன சொல்லியிருக்காங்க 4 வருஷம் கழிச்சு ரீபே பண்ணியிருக்காரு மொத்தமாக கடனை செலுத்துறாரு அப்போது 79,040 ரூபா செலுத்துறாரு அப்படின்னா அவரோட இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும் அதாவது இன்ட்ரெஸ்ட் வேணும்னா அமௌண்ட்டில் இருந்து பிரின்சிபலை கழிக்கணும் இதுதான் ஃபார்முலா அதாவது அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும்னா இந்த பிரின்சிபல் இங்கிட்டு வரணும் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போது 79,040 52,000 போச்சு நமக்கு ஃபார்முலா தெரியும் SI ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100 அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கும் இந்த ஃபார்முலா வச்சு P தெரியும் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறது நமக்கு தெரியும் என்னன்னு தெரியும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்போது இன்ட்ரெஸ்ட் என்னவாப்பா இருக்கும் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் இருந்து 79,040 இருந்து பிரின்சிபலான இது அமௌண்ட்டு இது வந்து பிரின்சிபல் 52,000 நம்ம கழிச்சோம்னா என்ன வரும் 0 4 0 9 2 போச்சுன்னா என்னப்பா 7 2 ஸோ 27,040 ரூபா இன்ட்ரெஸ்ட் 27,040 இது இன்ட்ரெஸ்ட் பி என்னப்பா 52,000 ஸோ அப்படியே அங்கங்கே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் வரப்போகுது எத்தனை வருஷம் 4 வருடங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ அடிக்கலாம் ஸோ இந்த 2 0க்கு இந்த 2 0 இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 ஓகேவா ஒரு 4 இங்கே என்னப்பா 6 நாங்க 24 மீதி 3 7 நாங்க 28 6 நாங்க 24 ஓகேவா ஓர் 52 அடிக்கலாம் பார்த்துக்கலாம் வாங்க ஓர் 52 ஓர் 52 மீதி எவ்வளோங்க இருக்கும் மீதி 67 52 போச்சுன்னா மீதி 15 இருக்கும் 15னா 156 ஓகேவா ஓர் 52 3 52 எவ்வளோப்பா 156 கண்டிப்பாக வரும் அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் மட்டும் இங்கே இருக்குது இங்கே 13 இருக்குது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 13% ஆப்ஷன் ஏ சரியான இதை பிடிச்சிக்கிட்டு 2 நாள் நீங்கள் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா கஷ்டமாக போய்டும் எக்ஸாமோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெரிய நம்பராலே அடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க இன்கேஸ் ஆப்ஷனில் உங்களுக்கு டெசிமலில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து 2 நம்பரால் 2ஆல் 3ஆல் 4ஆல் சின்ன நம்பரால் அடிக்கலாம் ஆனால் கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எல்லாமே ஹோல் நம்பர்ஸாக இருக்குது அப்புறம் இதுக்கு நம்ம கண்டிப்பாக ஹோல் நம்பர்ஸாக தான் வரப்போகுது அப்போ துணிஞ்சு நம்மளால் அடிக்க முடியும் ஓகேவா ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான
இசைக்கலைஞர்களாக இருக்கும் ஆனால் விளையாட்டு வீரர்கள் இல்லாத மாணவர்கள் எத்தனை பேர்? அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, அவ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மியூசிஷியனாக இருக்கணும், ஆனால் நாட் பிளேயராக இருக்கக்கூடாது. அவங்க பிளேயராக இருக்கக்கூடாது. அப்போ பிளேயர் இருக்கக்கூடாது அப்படின்னா பிளேயர் எங்கெங்கே இருக்காங்க? ஸோ இது வென் டயக்ராம் கான்செப்டுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவுமே அதிகமாக உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போது பிளேயர் எங்கேப்பா இருக்காங்க? பிளேயர் இங்கே இருக்காங்க. இந்த பிளேயர் யாருமே இருக்கக்கூடாதுன்றாங்க. அந்த பிளேயர் அப்படிங்கிறது எங்கேப்பா இருக்காங்க? இந்த சதுரம், இந்த ஸ்கொயரில் இருக்கிறது எல்லாமே பிளேயர்ஸ். ஓகேவா? அந்த பிளேயர்ஸாக யாருமே இருக்கக்கூடாது. பிளேயர்ஸை நீ எடுக்கவே கூடாதுங்கிறான். ஓகேவா? பிளேயர்ஸாக இருக்கக்கூடாது. எதை எடுக்கணுமா? அவன் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் என்னவா இருக்கணும்? மியூசிஷியனாகவும் இருக்கணும், இசைக்கலைஞராகவும் இருக்கணுங்கிறான். அப்போது இங்கே ஸ்டூடெண்ட் இங்கேயும் வர்றான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கப்பா, ஸோ நல்லா கலரை தெரிகிற மாதிரி நான் வச்சிடறேன். இங்கே இருக்கு பாருங்கள், கியூ தெரியும் நான் நம்புகிறேன். கொஷின்ஸ் பேப்பரில் பார்த்தா உங்களுக்கு அழகாக புரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்லேயும் இருப்பான், மியூசிஷியன்லேயும் இருப்பான். ஸோ யாருப்பா? கியூ தான். ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ யார் வரக்கூடாது? பிளேயர் சுத்தமாக வரக்கூடாது. அப்போ அவங்க அதுலேருந்து எஸ்ஓ ஆர்ஓ டிஓ யூஓ யாருமே வரமாட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ கியூ மட்டும்தான் இருப்பார். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஸோ அடுத்தது பாருங்கள், இமேஜ் சீரீஸில். ஸோ இமேஜ் சீரீஸில் பாருங்கள், இமேஜ் சீரீஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வாட்டர் இமேஜாக இருக்குப்பா. எதுப்பா இதில் வாட்டர் இமேஜாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். ஸோ இந்த இமேஜ், இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிற இமேஜ் கீழே இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டாக இருக்கிற இமேஜ் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. அதுக்கடுத்து மேலே அப்படியே செகண்டாக இருக்கிறது மேலே இருக்குது. இது ஃபர்ஸ்ட் இமேஜ், இது செகண்ட் இமேஜ். ஸோ இந்த மாதிரி தாங்க வாட்டர் இமேஜ் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வாட்டருக்கு நியர்பையாக இருக்கிறது, இந்த லேயருக்கு நியர்பையாக இருக்கிறது இந்த பக்கம் நியர்பையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் தேர்ட் இமேஜும் ஃபோர்த் இமேஜும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. அப்போது ஃபஸ்ட் இமேஜ் கீழே இருக்குது, செகண்ட் இமேஜ் மேலே இருக்குது. அதே மாதிரி தேர்ட் இமேஜ் வந்து கீழே இருக்கும், தேர்ட் இமேஜ் வந்து கீழே இருக்கும். ஓகேவா? இது தேர்ட் இமேஜ். இதுக்கு மேலே வாட்டர். ஓகேங்களா? ஸோ கீழே வாட்டர் இருக்கும், ஸோ இந்த பக்கம் மேலே இருக்கும். ஸோ ரியல் இமேஜ் ஃபோர்த் இமேஜாக இருக்கும். ஓகேவா? இது ரியல் இமேஜுங்க, இது வாட்டர் இமேஜுங்க. அதே மாதிரி இது வாட்டர் இமேஜ், மேலே இருக்கிறது ரியல் இமேஜ். அப்போ மேலே இருக்கிற ரியல் இமேஜ் தான் கேட்குறாங்க. அப்போது இங்கே பாருங்கள், இது நியர்பையாக இருக்குன்னா இந்த ஆரோ மார்க் இங்கே நியர்பையாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் நியர்பையாக இப்படி தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறது எங்கெங்கே இருக்குது? ஸோ இது கிடையாது. அப்வியஸாக நிறைய பேர் ஆப்ஷன் ஏன்னு போடுவாங்க, அது கிடையாது. ஆப்ஷன் டி தான் சரியானது. அதாவது பார்த்தீங்கன்னா டியில் இருக்கிற அந்த இமேஜ் தான் சரியான இமேஜ். டியில் இருக்கிற இமேஜ் ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஆப்ஷன் பியில் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகேவா? கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதாவது டியில் இருக்கிற இமேஜ் வந்து ஆப்ஷன் பியில் இருக்குது. நிறைய இங்கே டின்னு இருக்கா, வந்தோடனே நம்மளுக்கு டி அப்படின்னு கீழே இருக்கிற ஆப்ஷனில் போடுவாங்க. அவ்வளோதான், தவறாக போயிடும். கிளியரா? ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் பியில் இருக்கிற டி இமேஜ் தான் சரியான இமேஜ். கிளியராப்பா? புரியும் நான் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இது டிஃபால்ட்டாக இருக்கிற சிம்பிளிஃபிகேஷனில் இருக்கிற ஒரு ஃபார்மேட்டுங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ பார்த்துக்கோங்க, சிம்பிளிஃபிகேஷன் டைரெக்டாக கேட்குறது இல்லை, பட் கேட்டாலும் ஆச்சரியப்படுறோம். ஒரு சிம்பிளிஃபிகேஷன் இப்போ குரூப் 1ல் கேட்டிருந்தாங்க. அது ரொம்ப பெருசுலாம் கிடையாது, டைம் கன்சியூம் ஆகிற மாதிரியான கொஷின்ஸ் தான் அதிகம் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? ப்ளஸ் இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்த 2 நம்பரோட மல்டிபிளாக தான் இருக்குங்கிறாங்க. இந்த 6ங்கிற நம்பர் அடுத்தடுத்த 2 நம்பரோட மல்டிபிளாக இருக்கணும். அப்போ 6ங்கிறது எந்த அடுத்தடுத்த 2 நம்பரோட மல்டிபிளாக இருக்கும்? 2 பெருக்கல் 3 வந்துடுச்சாப்பா? ஸோ 2 பெருக்கல் 3. அப்போது அடுத்தடுத்த நம்பராக இருக்குது. இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருந்ததுன்னா, கொஷின்ஸ்லேயே சொல்லுவாங்கப்பா, ப்ளஸ் சிம்பிள் இருந்ததுன்னா லார்ஜ் வேல்யூவை எடுக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குப்பா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் நம்ம அடுத்தடுத்து நம்ம குரூப் 2 பார்க்கும்போது, குரூப் 2க்கான ஒரு சீரீஸ் போடும்போது நம்ம ஃப்ரீ சீரீஸாக போடுவோம். அதுவுமே
யூடியூப்பில். அதுலேயுமே நம்ம ரொம்ப டீட்டெயிலாக சிம்பிளிஃபிகேஷனே 2-3 கிளாஸ் எடுப்போம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக. ஓகேவா? இப்போ மைனஸ் இன்கேஸ் இங்கே ப்ளஸ் சிம்பிளுக்கு பதிலாக மைனஸ் இருந்ததுன்னா இந்த 2 வேல்யூவில் எது ஸ்மால் வேல்யூவாக இருக்கோ அதை நம்ம எடுக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அதை நான் உங்களுக்கு ஒரு நாள் கிளாஸில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதை பார்த்துக்கோம். அப்போ இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ ப்ளஸ்னால் லார்ஜ் வேல்யூ எடுக்கணும். லார்ஜ் வேல்யூ எது? இதில் 3 தான் பெரிய வேல்யூ. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இன்கேஸ் வேறு ஏதாவது நம்பர் இருந்தாலும் கூட அதுதான். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. மைனஸ் இருந்தால் இன்கேஸ் இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 6 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 6 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 6 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 6 மைனஸ். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அடுத்தடுத்த 2 நம்பர் என்னது? 2 3. இங்கே மைனஸ் இருக்கா? அப்போ மைனஸ் இருக்குன்னா இங்கே பாருங்கள் மைனஸ் சிம்பிள் இருந்தால் ஸ்மால் வேல்யூ. ஸ்மால் வேல்யூன்னு 2. அப்போ இதோட வேல்யூ என்னப்பா? இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டால் +2. இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டால் +3. ஓகேவா? இங்கே ப்ளஸ் இருக்குது அதனால் +3. இங்கே மைனஸ் இருக்குது. 2 நம்பரில் சின்ன நம்பர் எந்த நம்பர்? 2. ஸோ இதுதான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இரு எண்களின் மீப்போவா, அதாவது எல்சிஎம் ஆனது மீபேகா அதாவது மீப்பேரு பொது காரணியின் மடங்கு ஹெச்சிஎஃபோட 6 மடங்காகும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? the LCM of 2 numbers 6 times their HCF அப்படிங்கிறாங்க. if the HCF is 12 and one of the number is 36 then find the another number. ரொம்ப ஈஸி தாங்க. என்னப்பா ஃபார்முலா? என்ன ஃபார்முலா? ஃபார்முலாவும் நான் எழுதிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் n நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராடக்ட் ஆஃப் n நம்பர்ஸ் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF n-1. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலாங்க. ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்னால் நமக்கு தெரியும். 3 நம்பர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரியும். n நம்பர்ஸ்க்கும் தெரிஞ்சுக்கோங்க. n நம்பர்ஸில் இருந்து தான் 2 நம்பர்ஸ்க்கு 3 நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்தது அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. அப்போ என்னப்பா சொல்கிறாங்க? அதோட எல்சிஎம் HCF விட HCF எப்போதுமே எல்சிஎம் தான் பெருசாக இருக்கும். HCF 1 மடங்காக இருந்தால் எல்சிஎம் 6 மடங்காக இருக்கும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது HCF 1 மடங்காக இருந்தால் எல்சிஎம் 6 மடங்காக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் HCF 12 இவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போது HCF 12னா அப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியுமா? அப்போது HCF 12 அப்படின்னா 1:12னா அப்போ 6 ரேஷியோ எவ்வளோவா இருக்கும்? 6 பெருக்கல் 12 72 இருக்கும். எதுப்பா? எல்சிஎம் எவ்வளோப்பா? 72. HCF என்னது? 12. எப்படி நான் 72ன்னு சொன்னேன்? 1 மடங்கு 12னா 6 மடங்கு 6 பெருக்கல் 12 72. அப்போ எல்சிஎம் தெரிஞ்சிருச்சு, HCF தெரிஞ்சிருச்சு. ஒரு நம்பர் சொல்லிட்டாங்க, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது எல்சிஎம் இன்ட்டு HCF ஃபார்முலா என்னப்பா? நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாகவே நான் எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர். அப்போது எல்சிஎம் என்னது? 72. HCF என்னது? 12. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? ஒரு நம்பர் கொடுத்துறாங்க 36. செகண்ட் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ செகண்ட் நம்பர் என்னவா இருக்கும்? ஸோ செகண்ட் நம்பர் பார்த்தாலே தெரியும். 36 36, 2 36 72. இதை பிடிச்சிக்கிட்டு 2ஆல் அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. 2 2 18 2 32 அப்படின்னு அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. 36 36, 2 36 72. 2 பெருக்கல் 12 எவ்வளோப்பா? 24. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். அப்போ செகண்ட் நம்பர் என்னப்பா? 24. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரமா 1 மணி நேரத்தில் 36 பெட்டிகளை பேக் செய்கிறாள். ஓகேவா? பேக் செய்கிறாள், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பேக்கிங் பண்ணுறாங்க. அவளுடைய சகோதரிக்கு அதே எண்ணெய் அத்தனை அதே எண்ணிக்கையில் உள்ள பெட்டியை பேக் செய்ய எவ்வளோ நேரம் ஆகுதான்? 3 மணி நேரம் ஆகிறது எனில் இருவரும் சேர்ந்து இந்த 36 பெட்டிகளை பேக் செய்ய எவ்வளவு நேரம் ஆகுன்ற மாதிரி கொஷின்ஸில் கேட்குறாங்கப்பா. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? அதாவது பார்த்தீங்கன்னா ரமா நமக்கு கொஷின்ஸில் பாருங்கள், அதாவது ஆப்ஷன்ஸில் பாருங்கள், ஆப்ஷன்ஸ் எல்லாமே மினிட்ஸில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம 1 hour அப்படிங்கிறதையுமே நம்ம 60 மினிட்ஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிப்போம். 1 மணி நேரங்கிறது 60 நிமிஷம் தானேப்பா. அப்போது ரமா அப்படிங்கிறவங்க 1 மணி நேரத்தை நம்ம 60ன்னு வச்சுப்போம். அதுவே அவங்களோட சிஸ்டர், ரமாவோட சிஸ்டரை நான் எஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அவங்க சிஸ்டர் எத்தனை மணி நேரத்தில்? 3 மணி நேரத்தில் செய்கிறாங்களாம். அப்போ 1 மணி நேரத்துக்கு 60னா 3 மணி நேரத்துக்கு 180 நிமிடம்.
ஓகேவா? ஏன் சார் நம்ம நிமிடத்துக்கு மாற்றுறோம் அப்படின்னு கேட்டால் இங்கே ஆப்ஷன்ஸில் எல்லாமே மினிட்ஸில் இருக்குது. ஸோ தட் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போது 180. அப்போது இது ரெண்டுத்துக்கு நம்ம டைம் அண்ட் ஒர்க் தான், ஈஸியான கான்செப்ட் தான். அப்போ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் என்னப்பா? 60க்கும் 180க்கும் 180. அப்போது டோட்டல் ஒர்க் என்னது? 180. அப்போது இவங்களோட ரமாவோட ஹெச்எஃப் அதாவது என்னப்பா எஃபிஷியன்சி என்னது? 180 டிவைடட் பை 60 3. அதுவே 180 டிவைடட் பை 180 1. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்களா? டுகெதர் அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் சேர்றாங்கன்னா நம்ம ரெண்டு பேர்த்தையும் ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போது எஃபிஷியன்சியை ப்ளஸ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன வரும்? 3 + 1 4 எஃபிஷியன்சி. அப்போது டோட்டல் ஒர்க் அதாவது டைம் வேணும் அப்படின்னா நமக்கான ஃபார்முலா டைம் வேணும், டேட் ஆர் டைம், டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. இங்கே டோட்டல் ஒர்க் என்னதுப்பா? 180. எஃபிஷியன்சி எவ்வளோ? ரெண்டு பேரும் சேர்ந்தா 4. அடித்தோம்னா நமக்கு 45 மினிட்ஸ் வரும். கிளியரா? ஸோ 45 மினிட்ஸ். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். 45 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அனுஜ் ஒரு திட்டத்தில் சிறிது பணத்தை 3 ஆண்டுகளுக்கு 12% தனி வட்டி விகிதத்தில் முதலீடு செய்தார். கூடுதலாக இரண்டாவது திட்டத்தில் 2 ஆண்டுகளுக்கு 3 மடங்கு முதலீடு செய்கிறார். ஒன்றுமே இல்லைப்பா, இது கொஞ்சம் இதாக பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று டெஸ்ட் நம்பர் 1ல் பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு பணத்தை பாதி பிரித்து ஒரு ஸ்கீம்லேயும் இன்னொன்று பாதியாக பிரித்து இன்னொரு ஸ்கீம்லேயும் நம்ம போட்டு ஒரு சம் பார்த்துப்போம். இந்த மாதிரி கம்பாரிசனில் தான் நிறையா சம்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி டைப்லாம் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஷினை மாஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொஷினை அப்ரோச் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே ஷார்ட்கட்டுக்கு வேலையே இல்லைங்கிறது மட்டும் நீங்கள் மைண்டில் எப்போதுமே வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டை வச்சு மட்டுமே நீங்கள் 25க்கு 25 எடுக்க முடியாது. அதுதான் இங்கே உண்மையுமே கூட. ஓகேவா? நீங்கள் 20 to 23 மார்க் எடுத்துட்டாலே கொஷின்ஸ் நீங்கள் போட்டாலே ஓரளவுக்கு போதும் தான். ரொம்ப சேஃபஸ்ட் ஜோனில் இருந்துக்குவீங்க நீங்கள். அதை விட்டுட்டு நான் 15 தான் போட்டேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஜிஎஸ்லாம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஓகே, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ என்னப்பா சொல்கிறாங்க? அனுஜ் அப்படிங்கிறவங்க கொஷினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்கிறாரு? ஒரு பணத்தை ஒரு எவ்வளோ பணம்னு எனக்கு தெரியல, அதை நான் பிரின்சிபல் பீனே வச்சுக்கிறேங்க. ஓகேவா? எவ்வளோ பணம்னு தெரியல, அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறத பிரின்சிபல்னு வச்சுக்கிறேன். ரெண்டாவது ஸ்கீமில் என்ன பண்ணுறேன்? ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா கூடுதலாக இரண்டாவது திட்டத்தில் 3 மடங்கு இன்வெஸ்ட் பண்ணுறான். முதல் திட்டத்தில் முதல் ஸ்கீமில் ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால், ஒரு பேஜுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் ரெண்டாவது ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணதை விட 3 மடங்கு அதிகமாக. இப்போ முதல் ஸ்கீமில் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் ரெண்டாவது ஸ்கீமில் அதை விட 3 மடங்கும் போது 3 பெருக்கல் 1000 3000. இப்போது முதல் ஸ்கீமில் 1 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் ரெண்டாவது ஸ்கீமில் 3 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுவார். அப்போது அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்கீமில் பி இன்வெஸ்ட் பண்ணால், பின்னா பிரின்சிபல் நானாக எடுத்துருக்கிறேன், பி இன்வெஸ்ட் பண்ணால் செகண்ட் ஸ்கீமில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார்? 3P. ஏன்னா 3 மடங்கா 3 மடங்கா, அப்போது 3P. அப்படி அதாவது பார்த்திங்கன்னா நம்ம போட முடியுமா? இங்கே P அப்படின்னா இங்கே 3P. சில பேர் எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பே கிடையாது. அப்போது இதுதான் அவங்களோட பிரின்சிபல். அப்போது எத்தனை வருஷம்ப்பா? இவங்க எத்தனை வருஷம்? 3 வருடம். 3 வருஷமா? 3 வருஷம். அப்போ இது ரெண்டுத்துமே ஈக்குவல்னு சொல்கிறாங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க? ரெண்டாவது திட்டத்திலிருந்து வர்றது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கீம்லேருந்து வர்றதும் செகண்ட் ஸ்கீம்லேருந்து வர்றதும் சமமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க? அப்போது ரெண்டாவது திட்டத்தின் கீழ் இருக்கிற அதோட என்ன கேட்குறாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது நம்ம இந்த பக்கம் சால்வ் பண்ண முடியுமா? எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஸ்கீமில் பிங்கிறது பிரின்சிபல், பி இன்ட்டு என் என்னப்பா? முதல் ஸ்கீமில் 3 ஆண்டுகள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 12 டிவைடட் பை 100. ஏன்னா பிஎன்ஆர் ஃபார்முலா தானேப்பா, அதுக்கு ஈக்குவலாக தான்ப்பா ரெண்டாவதுலேயும் இருக்குது. ஒரே தனி வட்டியை சேமாக தான் இருக்காங்க. அப்போது ரெண்டாவது ஸ்கீமில் பிரின்சிபல் என்னது? 3P இன்ட்டு எத்தனை வருஷங்க? ரெண்டாவது ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது திட்டத்தில் 2 ஆண்டுகள். அப்போது நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ? 2. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியுமா? தெரியாது. அதுதான் அவன் கொஸ்டினில் கேட்டிருக்கான். டிவைடட் பை 100. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? 6 நான் அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ அடிக்கலாமா? கண்டிப்பாக அடிக்கலாம். அப்போது இந்த பியையும் இந்த பியையும் அடிக்க முடியும்.
இந்த 3ஐயும் இந்த 3ஐயும் அடிக்க முடியும். இந்த 100ஐயும் இந்த 100ஐயும் அடிக்க முடியும். 4 2 6 2 12. ஸோ தட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கே இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. அப்போ R ஈக்குவல் டு எவ்வளோப்பா? R ஈக்குவல் டு 6% per annum. ஒரு வருஷத்துக்கு 6% வட்டி வீதத்தில் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஸ்கீமில். அப்படி கொடுத்துருந்தா மட்டும்தான் 2 வருஷத்துக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். சீரியஸாகவே இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். கொஞ்சம் கவனமாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க, ரொம்ப ஈஸியாக கேட்க மாட்டாங்க. இப்போது இந்த டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின்ஸ் நான் கொடுத்துருப்பேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சு நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த இடத்துல இந்த பி அப்படிங்கிறது எப்படி 3Pயாக மாறுச்சு, 3 மடங்காக மாறுச்சு, இந்த பிரின்சிபல் எப்படி மாறுச்சு அப்படிங்கிறது தான் இருக்குது விஷயமே. ஸோ இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் எப்படியும் எல்லா பக்கமுமே சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்கப்பா. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு சதுரத்தின் பரப்பளவு 36 சென்டிமீட்டர். ஒரு சதுரம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்து ஒரு சதுரம். ஓகேவா? ஒரு ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குங்கிறாங்க? 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ஏரியாவா? ஏரியா 36 இருந்தால் ஏ எவ்வளோவா இருக்கும்? ஏ வந்து 6 இருக்கும். ஸோ ஏ 6 இருக்கும், இதுவும் 6 இருக்கும், இதுவும் 6 இருக்கும், இதுவும். ஏன்னா சதுரத்தோட எல்லா பக்கமும் சமம் தானே, இதான கான்செப்ட். அதுதான். ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க? அதன் நடுப்புள்ளி, அந்த பக்கங்களோட நடுப்புள்ளி, அதோட பக்கங்கள் எங்கே பாருக்கு? இதுதான் பக்கம், இந்த பக்கத்தோட நடுப்புள்ளி. நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா. ஓகேவா? ஸோ இதோட 4 பக்கத்தோட நடுப்புள்ளி, அதன் பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைப்பதன் மூலமாக உருவாக்கப்படும் சதுரத்தின் பரப்பளவு என்னன்னு கொஷினில் கேட்டிருக்காங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா. ஓகேவா? அப்போ இதோட நடுப்புள்ளி என்னப்பா? இந்த நடுப்புள்ளி இங்கே இருக்கிறது இணைக்கணும், இங்கே இருக்கிறது இணைக்கணும், இங்கே இருக்கிறது இணைச்சு. ஸோ இந்த மாதிரி இணைச்சோம்னா நமக்கு இது ஒரு சதுரம் தான். பட் இது வந்து அப்படியே டில்ட் ஆகிருக்கு. பட் நமக்கு பார்த்தா தெரியும் இதுவும் ஒரு சதுரம் தான். ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு சதுரம் தான், இதுவுமே ஒரு ஸ்கொயர் தான். ஸோ இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்க? இந்த சதுரத்தோட பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. இதில் என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணலாம்? இதோட பக்கத்தை கண்டுபிடிச்சி இங்கே ஒரு முக்கோணம், இங்கே ஒரு மொத்தம் 4 முக்கோணத்தோட பரப்பளவை கண்டுபிடிச்சி நம்ம கழிக்கிறத விட இது இன்னும் ஈஸியாக இருக்கும். எப்படிப்பா? இங்கே பாருங்களே. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இது என்னப்பா சொல்ல முடியும் நம்ம? இது பார்த்திங்கன்னா இதுவும் பேரலாக இருக்கும். மேலே இருக்கிற இந்த போர்ஷனும் பேரலாக இருக்கா? அப்போது இதுவும் 6 இருந்தால் இதுவும் 6 தானே இருக்கும், இது 6 இருக்கும். ஆனால் இந்த உள்ள இருக்கிற இந்த ப்ளூ கலரில் இருக்கிற இந்த ஸ்கொயருக்கு, இந்த சதுரத்துக்கு இந்த க்ரீன் கலரில் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லைன் என்னவா இருக்கும்? அதாவது பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கரெக்டாக பாருங்கள். இங்கே இருக்கிறது ஒரு மூலை, இங்கே இருக்கிறது ஒரு கார்னர். மூளை இணைக்கிறதுனால இதுக்கு பேர் தான் மூளை விட்டம், இதுக்கு பேர் தான் டைகனல். அப்போ ஒரு சதுரத்தோட டயகனல் ஈக்குவல் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டால் ஃபார்முலா நமக்கு தெரியும். A√2 நமக்கு தெரியும். A√2 இங்கே எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 6 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ 6 சென்டிமீட்டர்னா ஏ எவ்வளோவா இருக்கும்? 6 டிவைடட் பை √2ன்னு கீழே இருக்கும். இதை நம்ம அடித்தோம்னா நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இது எப்படி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான்ப்பா ஏ. சரி, நீங்கள் அடிக்கணுன்ற கூட அவசியம் கிடையாதுங்க. மறுபடியும் நீங்கள் √2 எடுத்து மல்டிபிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போது இந்த ப்ளூ கலரில் இருக்கு அந்த படம் வரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதோட ஏ எவ்வளோ அப்படின்னா 6 பை √2ங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த ப்ளூ கலரில் இருக்கிற இந்த சதுரத்தோட நான் வந்து இதில் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன். ப்ளூ கலர் மீன்ஸ் இந்த கலரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன். உள்ளே இருக்கிற இன்னரில் இருக்கிற இந்த ஸ்கொயரோட ஏ எவ்வளோன்னு கேட்டால் 6 பை √2. அதோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. அப்போது ஏரியாவோட ஃபார்முலா என்னது? ஏரியா ஈக்குவல் டு A². அப்போது ஏங்கிறது 6√2ன்னா 6 பை √2 அப்படின்னா ஏரியா என்னவா இருக்கும்? A² என்னவா இருக்கும்? 6 × 6 எவ்வளோ? 6 ஸ்கொயர் பண்ணால் 36. √2 ஸ்கொயர் பண்ணால் 2. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போது 18 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. எங்கே பாருக்கு? ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். கிளியராப்பா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு சிம்பிளிஃபை பண்ணுங்கள், டக்குன்னு நம்ம போயிடுவோம். ஓகே, சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது என்னப்பா? இது பாருங்கள், A². ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா A² ப்ளஸ் இது என்னப்பா? B² மைனஸ் இது பாருங்கள் A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர்டா? ஆக்சுவலாக A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர்,
a minus b whole squared equal to a squared plus b squared minus 2ab ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாவை நான் இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது a squared plus b squared minus 2ab இதை நான் உள்ளே கொண்டு வந்தேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் கலரில் எழுதுகிறேன். ஸோ இங்கே இருக்கிறதாங்க நாங்கள் இங்கே எழுத போகிறேன். இங்கே பாருங்கள், ஏ ஸ்கொயர், நான் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னே வச்சு போகிறேன். 260 × 260 1/104 × 104 போட்டால் அது பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால் நான் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இதிலேருந்து எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு அப்புறம் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண அழகாக ஓடியாந்துடும். அப்போது a plus b whole squared இந்த மைனஸ் உள்ளே கொண்டு வந்தால் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் a squared மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னப்பா மைனஸ் b squared. அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னப்பா ப்ளஸ் 2ab அவ்வளோதான்ப்பா. கிளியரா? அப்போ அடிக்கலாமா? என்னால் அடிக்க முடியும். எப்படி அடிக்க முடியும்? இங்கே பாருங்கள், இந்த ப்ளஸ் a squared இந்த மைனஸ் a squared இந்த ப்ளஸ் b squared இந்த மைனஸ் b squared. அப்போ ரிமைனிங் என்னதாப்பா இருக்குது? 2ab தான் இருக்குது. அப்போது 2abனா 2 இன்ட்டு a எவ்வளோப்பா? ஏங்கிறது 260 தெரியும். b எவ்வளோ? 1/104 அவ்வளோதாப்பா. இதை அடித்தோம்னா நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும். அடிக்கலாமா? அடித்தோம்னா எனக்கு என்ன வரும்? 2 52 2 104. இதை 26 26 ஒரு 0, இங்கே 2 26 52. 2 2 10. ஸோ தட் என்னப்பா 5 ஈக்குவல் ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியரா? புரியும் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப முக்கியம், இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபார்முலாஸை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு வணிகர் ஒரு பொருளை 20% நட்டத்தில் விற்றார். அவரது விற்பனை விலை 100 ரூபாய் அதிகரித்தால் 5% லாபம். நல்லா கவனமாக கவனிச்சுக்கணுங்க. லாஸ்டில் அவர் விற்கும்போது லாஸ்டில் எவ்வளோக்கு விற்கிறாராம்? லாஸ்டில் 20% விற்கிறார். அதுவே ப்ராஃபிட்டில் 5% மாறுது அப்படின்னா இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ சார்? அதாவது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது எவ்வளோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரூபாயில் 100 ரூபா அதிகரித்தோம்னா 100 ரூபாய் அதிகரித்தோம்னா 20% லாஸில் விற்றுட்டு இருந்தேன். நான் 5% லாபத்தில் விற்றுருப்பேன். அப்போ இது ரெண்டையும் நம்ம சேர்த்தோம்னா என்ன ஆகும்? 20 + 5 25. 25% எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 100 ரூபாய் அப்படின்னா அப்போ கொஷின் என்ன கேட்குறாங்க? அடக்க விலை அப்படிங்கிறாங்க. எப்போதுமே ஆல்வேஸ் காஸ்ட் ப்ரைஸ் 100%. காஸ்ட் ப்ரைஸ்னால் அடக்க விலை. அப்போது 25% 100னா அப்போ 100% எவ்வளோன்னு கொஷின்ஸில் கேட்குறேன். 100% என்னது? 100% அப்படிங்கிறது நான் சிபி. எனக்கு சிபியோட வேல்யூ இது அடக்க விலை தான் உங்கள் கொஷின்ஸில் கேட்குறாங்க. வாட் வாஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் தான் கேட்குறாங்க. அப்போ 25% 100னா அப்போது 100% எவ்வளோ இருக்கும்? 25 4 25 100. இந்த 4 இந்த பக்கம் போச்சுன்னா 4 × 100 400 அப்படின்னு கிடைச்சிடும். கிளியரா? ஸோ ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். கிளியராப்பா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 17 அடி நீளமுள்ள ஒரு ஏணி. ஓகேவா? ஸோ 17 அடி இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில் HCF LCMோட இதில் இயற்கணிதம் போர்ஷனில் இது இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரிக்னாமெண்ட்ரிலேயும் உங்களுக்கு ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும். ட்ரிக்னாமெண்ட்ரி நமக்கு சிலபஸில் இல்லைனாலும் கூட அது HCF ரிலேட்டடாக பாலினாமியல் ஈக்குவேஷன் எழுதுகிற மாதிரி ஃப்ரேம் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் கொடுத்தனால அபிஸாக இதையும் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம் தான், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்கப்பா. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து நமக்கு பித்தாகரஸ் தேற்றம் தெரிஞ்சால் போதும், ட்ரிப்ளேட்ஸ் தெரிஞ்சாலே ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க? ஒரு வால் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பாருங்கள், புரியும். ஓகேவா? ஒரு வால் இருக்குது. இந்த வாலில் லேடர், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஏணி இருக்குது. இந்த ஏணி எப்படி சாய்ச்சி வச்சுருக்காங்க? இந்த ஏணி 17 ஃபீட் இருக்குப்பா. ஓகேவா? 17 ஃபீட் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா சுவரின் மீது சாய்த்துள்ளது.
தரை ஏணி மற்றும் ஓகேவா செங்குத்து சுவரு மூன்றும் ஒரு செங்கோண முக்கோணத்தை உருவாக்குறது. ஒரு என்ன சொல்றது, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இது உருவாக்குது அப்படிங்கிறாங்க. சுவரின் அடியிலிருந்து ஏணியின் அடிமுனை சுவரோட ஓகேவா. ஸோ இந்த வாலோட பாட்டம் இதே மாதிரி இந்த லேடரோட பாட்டம் இது ரெண்டுத்தையுமே இணைக்கிற தூரம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, சுவரை தொடும் உயரத்தை விட 7 அடி குறைவாக உள்ளது சுவரின் உயரம் என்ன. அப்போ என்ன சொல்றாங்க, இந்த ஹைட்டு இதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா. இந்த வாலோட ஹைட்டு நான் எக்ஸ்ன்னு தெரியல, இந்த எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற ஹைட்டை விட 7 குறைவா இருக்குங்கிறாங்க. 7 குறைவா இருக்கு அப்படிங்கிறாங்க. புரியுதாப்பா? ஸோ இந்த லேடரோட இந்த ஏணியோட அடிப்பக்கமும் அடியில் இருக்கிற அந்த போர்ஷனுக்கும் அந்த சுவரோட அடி போர்ஷனுக்கு பாட்டம் ஆஃப் த போர்ஷனுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து அந்த சுவரோட ஹைட்டை விட உயரத்தை விட 7 அடி குறைவாக இருக்குது. அப்போ அந்த சுவரோட உயரம் என்னன்னு கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க. இது ட்ரிப்ளேட்ஸில் அழகாக போட்டுட்டு போயிடலாம். என்னப்பா அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்க 17 நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 17 15 8 இது மூணுமே ட்ரிப்ளேட்ஸ். இந்த 3 சைடு இருந்துச்சுன்னா அது ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்குங்கிறாங்க. அப்போது இது 15 இருக்கும், இது எவ்வளோவா இருக்கும் 8 இருக்கும். 15 ஸ்கொயர் பண்ணால் 225, 8 ஸ்கொயர் பண்ணால் 64. ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 289 வரணும். 289 ஸ்கொயர் ரூட் வேல்யூனது 17 ஸ்கொயர். அதுதான் அங்கே வந்துருச்சு. கிளியரா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான்ப்பா. இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து நீங்கள் பாலினாமியலில் போட்டிங்கன்னா எப்படி வரும், எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அதாவது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஓகேவா. ஸோ அப்போ இது என்ன வரும், மைனஸ் 49 அதாவது ப்ளஸ் 49 மைனஸ் 14 எக்ஸ் ஈக்குவல் டு 289. ஸோ இதிலிருந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா இது ஒரு பல்லுறுப்புக்கோவையாக உருவாகும் ஓகேவா. ஸோ இந்த பல்லுறுப்புக்கோவையிலிருந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும், எக்ஸோட வேல்யூ 15ன்னு கிடைச்சிரும். கிளியராப்பா? ஸோ அப்படியும் போடலாம். இந்த மாதிரி ட்ரிப்ளேட்ஸ் இதை வச்சும் உங்களால் போட முடியும். இது ஒரு ட்ரிப்ளேட்ஸு, அதுக்கப்புறம் 3 4 5 ஒரு ட்ரிப்ளேட். ஸோ இந்த மாதிரி சில செங்கோண முக்கோணம் இந்த சைடில் இருந்தால் அது ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சைடுக்கு இந்த சைடாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிக்காக சில விஷயங்கள்லாம் இருக்குது ஓகேவா. கொஞ்சம் அட்வான்ஸாக படிச்சுட்டோம்னு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. மற்றவங்க படிக்கிறத விட நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும்போது தான் நம்ம டிஃப்ரென்ஸ் தெரியும் ஓகேவா, மற்றவங்கள விட. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு கல்லூரியில் 15% சிறுவர்கள் 1/3 சிறுமிகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருந்தால் அந்த கல்லூரியில் உள்ள சிறுவர்களின் எண்ணிக்கைக்கும் சிறுமிகளின் எண்ணிக்கைக்கும். இப்போ சிறுவர்களை நம்ம பாய்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவாப்பா. அப்போ என்ன சொல்றாங்க, ஒரு கல்லூரியில் 15% ஆஃப் த பாய்ஸ் 15% சிறுவர்கள் ஓகேவா. 15% சிறுவர்கள்னா பாய்ஸும் 3/1 ஓகேவா. 1/3 ஆஃப் த கேர்ள்ஸ் ஓகேவா. 3/1 ஓகேவா. 3/1 1/3 தானே போடுவோம். யாருப்பா, 1/3 ஆஃப் த கேர்ள்ஸ். அவங்க சமமாக இருக்காங்க. ஈஸி தான். 1 லைன் நமக்கு எழுதுனோம்னா நமக்கு அழகா கொஷினை புரிஞ்சு எழுதுனா போதும். இதுக்கெல்லாம் ஷார்ட்கட்டே தேவையே கிடையாது. கிளியரா? ஸோ புரியும் நான் நம்புறேங்க. அப்போ பாருங்க 15% நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டால் 15/100 பாய்ஸை நான் பின்னு வச்சுக்கிறேன் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் கேர்ள்ஸ் ஓகேவா. ஸோ நான் அடிக்கலாமா, இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ பாருங்க, இதால் நான் அடிச்சேன்னா என்ன வரும், 3 வருமா. 5ஆல் அடிச்சுன்னா 3, இது 5ஆல் அடிச்சுன்னா 20. இந்த 20 இந்த பக்கம் போகட்டும். பாய்ஸ் டிவைடட் பை கேர்ள்ஸை நான் கீழே கொண்டு வரேன். பக்கத்தில் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது பெருக்கலாக இருக்கும். இந்த 20 இப்படியே மேலே போச்சுன்னா 20, இந்த 3 கீழே வந்துச்சுன்னா 3 பெருக்கல் 3 9. அப்போ பாய்ஸ்க்கு நேராக என்ன யாருப்பா இருக்கா, பாய்ஸ்க்கு நேராக யார் இருக்கா, எத்தனை ரேஷியோ இருக்குது, எத்தனை 20 ரேஷியோ. கேர்ள்ஸ்க்கு நேராக 9 ரேஷியோ. அப்போ பாய்ஸ் கேர்ள்ஸ் தானே கேட்டிருக்காங்க. 20 9 ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர்.
கிளியரா பாருங்க, ஒரு ஒன் ஸ்டெப் தான் இது, ரொம்ப நேரம்லாம் கிடையவே கிடையாது. கிளியரா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்கப்பா. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஏ, பி மற்றும் சிக்கு இடையே ரூபாய் 44,800 தொகை பிரிக்கப்பட்டது. இதனால் ஏயின் பங்கிற்கும் பி மற்றும் சியின் கூட்டு பங்கிற்கும் உள்ள விகிதம் 3:5ஆகவும், சி ஆனது ஏ மற்றும் பி இணைந்து பெறுவதில் 5/7 பெறுகிறது எனில் ஏயின் பங்கிற்கும் பியின் பங்கிற்கும் உள்ள வேறுபாடு எவ்வளோ, டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஏ ஷேர் அண்ட் பி ஷேர்ஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஓகேவா? கொஞ்சம் கவனமாக பாருங்கள். 3 பேர் சேர்ந்து டோட்டலாக எவ்வளோ இருக்குது? டோட்டலாக 4,800. ஓகேவா? 4,800 இருக்குங்க. ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஏயின் பங்கு இங்கே பாருங்கள். ஏ, பி அண்ட் சி சச் த ரேஷியோ ஆஃப் த ஷேர் ஏ டு காம்பினேஷன் ஆஃப் பி அண்ட் சி. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இங்கே கொஷினை நல்லா கவனமாக கவனிச்சணும். 2 பேர் சேர்ந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஏவோட ஷேருக்கும் பி ப்ளஸ் சி, அதாவது பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், கம்பைன்டு ஷேர். ஓகேவா? கம்பைன்டு ஷேர் ஆஃப் பி அண்ட் சி. ஓகேவா? அப்போது 2 பேர் சேர்ந்து கம்பைன்டு அப்படிங்கும்போது 2 பேர் சேர்றாங்க, பி ப்ளஸ் சி. இவங்க 2 பேர்த்தோட ரேஷியோ ஏ பி ப்ளஸ் சியோட ரேஷியோ 3:5. அப்போ 3:5 3/5 போட முடியும். கிளியரா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சி ரிசீவ்ஸ் த என்ன சொல்கிறாங்க, 5/7 ஆஃப் வாட் ஏ அண்ட் பி டுகெதர் ரிசீவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது சியோட ரேஷியோக்கும் ஏயும் பியும் டுகெதராக இருக்கிற ரேஷியோக்கும் 5/7 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 5:7 சரி, 5/7 சரி, ரெண்டுமே ஒன்று தான்ப்பா. அப்போ பாருங்க, இதுதான்ப்பா அவங்களோட ரேஷியோ. ஆனால் 3 பேருமே ஒரே ஆள் தான். இங்கே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் இங்கேயுமே இருக்குது. அப்போ பாருங்க, இதையும் நான் கூட்டுறேன். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இதையும் கூட்டினா நமக்கு என்ன வரும்? 8 வருமா? 8 வரும். 5 + 3 8. இங்கே பாருங்க, 5 + 7 எவ்வளோ? 12. இங்கே 8 இருக்குது, இங்கே 12 இருக்குது. அப்போ 8க்கும் 12க்கும் உள்ள எல்சிஎம் என்னப்பா? 24. அப்போ 8 எப்போ சார் 24 மாறும்? எல்சிஎம் என்னப்பா? 24. அப்போ 8 எப்போ 24 மாறும்? 3ஆல் பெருக்குனா மாறும். அப்போ நான் மேலேயும் 3ஆல் பெருக்கிறேன். அப்போ 3ஆல் பெருக்குனா 9. யாருப்பா 9? எதுக்கு நேராக இருக்குது? ஏக்கு நேராக இருக்குது. அப்போ ஏவோட ஷேர் 9. இங்கே பி, இங்கே 3ஆல் பெருக்குனா கீழேயும் 3ஆல் பெருக்கணுமா? கீழே 3ஆல் பெருக்குனா 5 × 3 15. 15 யாரோட ஷேரு? அதாவது ஏ பி ப்ளஸ் சியோட ஷேரு. அதே மாதிரி தான் இங்கே 12 இருக்கா? 12 எப்போ சார் 24 மாறும்? 2ஆல் பெருக்குனா மாறுமா? அப்போ நான் மேலேயும் 2ஆல் பெருக்கலாமா? அப்போ 2ஆல் பெருக்குனா 5 × 2 10. இது யாரோட ஷேரு? சியோட ஷேரு. அப்போ கீழேயும் நான் 2ஆல் பெருக்கணுமா? கீழே 2ஆல் பெருக்குனா 7 × 2 14. 14ங்கிறது யாரோட ஷேரு? 14 அப்படிங்கிறது யாரோட ஷேரு? ஏ ப்ளஸ் பியோட ஷேரு. இப்போது கொஷினை நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஏவோட இண்டிவிஜுவல் ஷேர் தெரியுமா? ஏவோட ஷேரு 9. பியோட ஷேர் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இங்கே பாருங்கள், ஏ ப்ளஸ் பியோட ஷேரு 14, ஏயோட ஷேர் 9 அப்படின்னா அப்போது 9 ப்ளஸ் எந்த நம்பரோட கூட்டினா 14 மாறும்? அப்போ பியோட ஷேர் என்னவா தான் இருந்திருக்கும்? ஆப்வியஸாக 5ஆ தான் இருந்திருக்கும். அப்போ சியோட ஷேர் என்னவா தான் இருந்திருக்கும்? சியோட ஷேர் அவங்களே சொல்லிட்டாங்க பாருங்க. இங்கே பாருங்க, சி எவ்வளோ? 10. மொத்தத்தையும் கூட்டி பாருங்க, 24 வந்துடும். 9 + 5 + 10 24 வந்துடும். அப்போ டோட்டல் எவ்வளோ சார்? ஆல்ரெடி நமக்கு தெரியும். டோட்டல் எவ்வளோ? டோட்டல் ரேஷியோ எவ்வளோங்க? டோட்டல் ரேஷியோ 24 ரேஷியோ. 24 ரேஷியோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 4,800ன்னு சொல்லிட்டாங்க. கிளியரா? அப்போ 4,800. அப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ரேஷியோ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். 24 24, 24 48, 2 0 சேர்த்துக்கலாம். அப்போ ஒரு ரேஷியோ ஈக்குவல் டு 200 அப்படின்னா ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸோட ரேஷியோ அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஏவோட ரேஷியோ 9, பியோட ரேஷியோ 5. இது இங்கே 2 பேர்த்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 4 ரேஷியோ. அப்போ ஒரு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 200 அப்படின்னா 4 ரேஷியோ எவ்வளோவா இருக்கும்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி 800 இருக்கும். ஒரு ரேஷியோ 200னா 4 × 200 800. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர்.
கிளியரா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏயின் உயரமானது பியின் உயரத்தில் 25% குறைவாக உள்ளது எனில் பியின் உயரம் ஏயின் உயரத்தில் எத்தனை சதவீதம், எவ்வளவு சதவீதம் அதிகம் என காண்க. அதாவது ஏ இங்கே இருக்காங்க, பி இங்கே இருக்காங்க. ஓகேவா? ஏயின் உயரம் பியின் உயரத்தில் 25% குறைவு அப்படிங்கிறாங்க. அப்போ பியோட உயரத்தை வச்சு தான் கம்பேர் பண்றாங்க. அப்போ பியோட உயரம் நாம 100% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏவோட சதவீதம் எவ்வளவு இருக்கும், உயரம் எவ்வளவு இருக்கும், 25% குறைவுன்ட்டாங்க. அப்போ -25%. அப்போ 100 - 25 75%. நம்ம இப்படியே வச்சுக்க கூடாது, நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாங்க. ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்ம 25ஆல் அடித்தா 3 25 75, 4 25 100. அப்போ பியோட ரேஷியோ 4, ஏவோட ரேஷியோ 3. இப்போ நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நான் அடுத்த ஒரு குரூப் 2ஓட சீரீஸில் நான் கண்டிப்பாக அதை நான் எடுக்கிறேன். ஓகேவா? டீட்டெயிலாகவே. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அதிகம் சதவீதம்னு சொல்லி, அதாவது அதிகம் இங்கே பாருங்கள் எவ்வளவு சதவீதம் அதிகம். அப்போ அதிகம்னா 2 பேத்துக்குள்ள வேறுபாடு டிவைடட் பை குறைவாக இருக்கிற வேல்யூவை கீழே போட்டு இன்ட்டு 100%. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலாப்பா. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, அதிகம் சதவீதம் தானே கேட்டிருக்காங்க. அப்போது ஏவோட ரேஷியோ 3, பியோட ரேஷியோ 4ன்னு தெரியும். இவங்க 2 பேத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, வேறுபாடு எவ்வளோ, வேறுபாடு கண்டிப்பாக 1 தான் இருக்கும். 3க்கு 4க்குள்ள டிஃப்ரென்ஸ் 1 தான். அப்போ அதிகம் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் 2 பேத்துக்குள்ள வேறுபாடு என்னப்பா, ஒரு ரேஷியோ டிவைடட் பை குறைவு. உங்க 2 பேத்துல யார் கம்மியா இருக்காங்க, ஏ கம்மியா இருக்காங்களா, பி கம்மியா இருக்காங்களா? ஏ தான் கம்மியா இருக்காங்க. ஏ எவ்வளோ இருக்காங்க, 3. அப்போ 1/3 இன்ட்டு 100%. அப்போ 1/3 இன்ட்டு 100% 33.33%. 33.33 1/3%. ஸோ சிம்பிள் தான். இதை நீங்கள் அடிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். 100ல் எத்தனை 3 இருக்கும் அப்படின்னா 33 இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது ஒரு பை சார்ட், டேட்டா இன்டர்பிரேஷன் சொல்லுவாங்க. இது ஈஸி தான். ஓகேவா? மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல், அதாவது டோட்டல் எப்போதுமே டோட்டல் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் எப்போதுமே 100% தான். அப்போ 100% 75,000ங்க. 75,000 கரெக்டாப்பா? அப்போ என்ன கேட்குறாங்க, அவங்க கல்விக்கான செலவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போது எஜுகேஷனுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ, 12%. அப்போது அதாவது பார்த்தீங்கன்னா 100% வந்து 75,000னா 12% எவ்வளோன்னு கொஸ்டினில் கேட்குறாங்க. அப்போ நமக்கு 1% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதுமா? அப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடும். அப்போ 1% ஈக்குவல் டு 750. அப்போ 12% எவ்வளோவா இருக்கும், 10% 7,500 இருக்கும். அதுக்கப்புறமா மீதி 1% 75 இருக்கும், 2% எவ்வளோவா இருக்கும், 10% 7,500 75,000, 7,500 இருக்கும். 75,000 வராது, 7,500 இருக்கும். 2% எவ்வளோவா இருக்கும், 1% 750, 2% எவ்வளோ, 1,500 இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 12% எவ்வளோ, 9,000. ஸோ எங்கே பாருக்கு, ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். கிளியரா? ஸோ புரியும் நான் நம்புகிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு எண்ணற்ற அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணை சீரற்ற முறையில் தேர்ந்தெடுக்கும் போது 2 இலக்க பகா எண்ணாக இல்லாததற்கான நிகழ்தகவு என்ன? What is the probability that 2-digit number is not a prime number when a number is chosen at random அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? chosen at random அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒரு நம்பர்ஸை 2 digits நம்பர்ஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை 2 digits நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். அதில் ப்ரைம் நம்பர் இல்லாத நம்பரை பார்க்கணும். நமக்கு ப்ரைம் நம்பராக இருக்கிறத நம்ம பார்த்தோம்னா ஈஸிங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. 1ல் இருந்து 100 வரைக்கும் இருக்கிற நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் எத்தனைனா 25 ப்ரைம் நம்பர்ஸுங்க. மொத்தம் 1ல் இருந்து 100 வரைக்கும் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் எத்தனை சார் அப்படின்னு கேட்டால் 100 வரைக்கும் 25 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும். இதில் ப்ரைம் நம்பர் போக மீதி நம்பர்ஸ் எல்லாமே காம்போசிட் நம்பராக இருக்கும். அப்போது காம்போசிட் நம்பர்னால் பகு எண்ணாக இருக்கும். அப்போ 1ல் இருந்து 100 வரைக்கும் இருக்கிற ப்ரைம் நம்பர் இல்லாத காம்போசிட் நம்பர் பகு என்னென்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 75 நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது பேசிக்காக இருக்கிற விஷயம் தான். ஸோ இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்க,
2 டிஜிட்ஸ் நம்பராக இருக்கணுங்கிறாங்க. அப்போது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க என்ன சார் அப்படின்னு கேட்டால், இப்போது ஒன்றுலேருந்து 9 வரைக்கும் இருக்கிறது 1 டிஜிட், ஓகேவா? அதாவது ஒற்றை இலக்க எண். அதுவே பார்த்தீங்கன்னா 10ல் இருந்து 99 வரைக்கும் இது எல்லாமே என்னப்பா 10, 11, 12 இப்படியே போனீங்கன்னா 98, 99 இது வரைக்கும் இருக்கிறது. அப்போது மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் 2 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை டூ டிஜிட்ஸ் நம்பர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரையும், அதாவது பார்த்தீங்கன்னா 99 -10 +1, அதாவது எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ எத்தனை 89, 90 நம்பர் இருக்கும்ப்பா. மொத்தமாக 2 டிஜிட்ஸ் நம்பரே பார்த்தீங்கன்னா 90 நம்பர் இருக்கும், ஓகேவா? 10ல் ஆரம்பித்து 99 வரைக்கும் 90 நம்பர் இருக்கும், ஓகேவா? இதில் 90 நம்பரில் நமக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், மொத்தம் 90 நம்பர் இருக்குது. இதில் ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற ப்ரைம் நம்பர் போக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற ப்ரைம் நம்பர் 25 ப்ரைம் நம்பர். நம்ம பின்னாடி இருக்கிற 25 ப்ரைம் நம்பர் வேணாம், நமக்கு 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற ப்ரைம் நம்பர் என்னது? 2, 3, 5, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனைப்பா? 5, 7, 9 ப்ரைம் நம்பர் கிடையாது. 2, 3, 5, 7 இந்த 4 நம்பர்ஸ் மட்டும்தான் சிங்கிள் டிஜிட்ஸில் அதாவது 1 டிஜிட்ஸ் ப்ரைம் நம்பராக இருக்கும், ஓகேவா? அப்போது 1 டிஜிட்ஸ் ப்ரைம் நம்பராக இருக்குன்னா மொத்தம் இதில் எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் போச்சுப்பா? மொத்தம் 4 ப்ரைம் நம்பர் போச்சு. அப்போ 4 ப்ரைம் நம்பர் போக மீதி எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இந்த பக்கம் இருந்திருக்கும்? 10ல் இருந்து 99 வரைக்கும் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் எத்தனையாக இருந்திருக்கும்? 25 ப்ரைம் நம்பரில் 4 ப்ரைம் நம்பர் போச்சுன்னா 21 ப்ரைம் நம்பர்ஸ் இதில் இருந்திருக்கும். அப்போது 21 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குமா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்பா. 2 டிஜிட்ஸில் மொத்த நம்பர்ஸ், டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளோப்பா? டோட்டல் நம்பர்ஸ் வந்து 90 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 90 நம்பரில் 21 நம்பர்ஸ் போச்சுன்னா, ஏன்னா 21ங்கிறதான நமக்கு தெரியும், 4 நம்பர்ஸ் 2, 3, 5, 7 அவ்வளோதான், ஓகேவா? அப்போது எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும்? 9, இங்கே என்னப்பா இருக்கும்? 8, 6, 69 காம்போசிட் 2 டிஜிட்ஸ் நம்பர் இருக்கும். புரியும் நான் நம்புகிறேன், ஓகேவா? நாட் ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும். அப்போது 2 டிஜிட்ஸ் நம்பரில் எத்தனை காம்போசிட் நம்பர் இருக்கும்னா 69 காம்போசிட் நம்பர்ஸ் இருக்கும். டோட்டலாக எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? டோட்டலாக ப்ராபபிலிட்டி அப்படிங்கும்போது டோட்டல் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? டோட்டலாக 90 நம்பர்ஸ் இருக்கும். அதில் 90ல் 69 நம்பர்ஸ் வந்து நாட் ப்ரைமாக இருக்கும். எத்தனை ப்ரைம் நம்பர் இருக்கும்? 21 ப்ரைம் நம்பர் இருக்கும். அது போக மீதி 69 காம்போசிட் நம்பராக இருக்கும், அதாவது பகு எண்ணாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போது இதுதான் அதோட ப்ராபபிலிட்டி, ஓகேவா? ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னா நம்ம அழகாக சிம்பிளிஃபை பண்ணலாம். அடித்தோம்னா நமக்கு என்ன வரும்? 2, 3 அடித்தா கீழே 3 அடித்தா 30. அப்போ என்னதான் இருக்கும்? 23/30. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சமங்க. புரியும் நான் நம்புகிறேன், ஓகேவா? புரியலனாலும் நீங்கள் திருப்பி பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சமங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸில் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கிளியராப்பா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ இது ரொம்ப ஈஸி தாங்க. நெக்ஸ்ட் சீரீஸ் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த இமேஜ் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் கிளாக் வைஸில் இருக்குது. அப்புறமா ஆன்டி கிளாக் வைஸில் 2 ஆரோ மார்க் இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ஆரோ இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் 4 ஆரோ மார்க் இருக்குது. அப்போ அடுத்து என்ன தான் வரும்? கிளாக் வைஸில் 5 ஆரோ மார்க் இருக்கும். 1, 2, 3, 4, 5, ஓகேவா? அப்போது கிளாக் வைஸில் ஒன்றோட ஒன்று ஜாயினில் இல்லைங்க, 1 இருக்குது, 2, 3, 4, 5, 6 கிடையாது, 5 தான் வரணும். அப்போ 5 எங்கே இருக்குது? இது கிடையாது, இது கிடையாது, இது வந்து இது 5 இருக்குது. 1, 2, 3, 4, 5 இருக்குது. ஆனால் இது என்ன மாதிரி இருக்குது? ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது. நமக்கு தேவை கிளாக் வைஸில் கடிகார முள் திசையில் தான் வேணும். அப்போது ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். கிளியராப்பா? ஸோ புரியும் நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ 74 மிஸ்ஸிங் நம்பருங்க, ஓகேவா? ஸோ மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸில் பாருங்கள், 74, 74, 72, 24 டேஷ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி போடலாம்? 74, 74,
72 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24 24 டேஷ் அதுக்கப்புறம் 4 இருக்கு 72 24 மாறி இருக்கு 72 24 மாறி இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க வகுத்தல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது எவ்வளோப்பா டிவைடட் பை 3ன்னு நல்லா சொல்ல முடியும் கரெக்டாக சொல்ல முடியுமா 1 3 3 2 3 6 மீதி 1 கரெக்டு ஓகேவா அப்போ 74 74ஆவே இருக்கு 74 72 குறைஞ்சிருக்கு அப்படின்னா -2 பண்ணியிருக்காங்க 74 74ஆவே இருக்குன்னா ஒன்று 0வால் ஆட் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா வகுத்தல் பண்ணியிருக்கணும் 1ஆல் டிவைட் பண்ணா நமக்கு 74 74 தான் வரப்போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க வகுத்தல் 1 -2 வகுத்தல் 3 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -4 அப்போ 24 -4 20 அடுத்து வகுத்தல் 5 அப்போ 20 டிவைடட் பை 5 4 வந்துருச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு ஸோ தட் நமக்கு 20 தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சரியான ஆன்சர் கிளியராப்பா புரியும் நான் நம்புறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஸோ இது ரொம்ப ஈஸி தாங்க ஓகேவா இது வந்து அனாலஜி லெட்டர் அனாலஜிலையும் வரும் அட் த சேம் டைம் இது வந்து கோடிங் டிகோடிங்லையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அனாலஜி தான் இது வந்து லெட்டர் அனாலஜி இங்கே பாருங்கள் கேன்வாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா DCQZFYன்னு இருக்குப்பா இங்கே பாருங்கள் இப்போ நான் இதை டீட்டெயிலாகவே எழுதுகிறேன் CANVAS அப்படிங்கிறது DCQZFYன்னு இருக்குப்பா ஸோ இங்கே பாருங்கள் சி வந்து 3 டி வந்து 4னா +1 ஏ வந்து 1 சி வந்து 3ங்கிறனால +2 அடுத்து என் வந்து 14 கியூ வந்து 17 ஸோ +3 வி வந்து 22 இசட் வந்து 26 அப்படிங்கிறனால நமக்கு +4 இது +5 இது +6 அதே மாதிரி தான் அப்போ ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒன்று ஆட் ஆகிட்டு போகிறனால அப்போ ஆருக்கு என்ன வரும் ஆர் வந்து 18 18 + 6 எவ்வளோ 24 24 அப்படிங்கிறது எக்ஸில் முடியும் அப்போது இந்த ஆப்ஷன் கிடையாது இந்த ஆப்ஷன் கிடையாது இந்த ரெண்டில் தான் ஏதாவது ஒன்றா இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 5 அப்போது 5 இங்கே 6னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது +5ஆக இருக்கும் அப்போ 5 + 5 எவ்வளோ 10 10ஓட பேஸ் வேல்யூ என்னது ஜே தானே வரணும் அப்போது ஜே அப்போது ஜே எக்ஸனில் தான் முடியணும் ஆப்ஷன் சி சரியானது நீங்கள் ரிவர்ஸ்லேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்படி போட்டிங்கன்னா ஈஸி ஆப்ஷன் சி சரியான ஆன்சர் கிளியரா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆர்பி அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்கியூவாக மாறி இருக்கு ஆறுங்கிறது என்னப்பா ஆறுங்கிறது 18 பிங்கிறது 16 எஸ்கியூ ஓகேவா ஆறுங்கிறது என்னப்பா 18 எஸ்ங்கிறது 16 கியூ எஸ்ங்கிறது பிங்கிறது 16 இது வந்து என்னப்பா எஸ் வந்து 19 இது வந்து 17 அப்போ +1 ஆட் ஆயிருக்கா +1 இதில் +1 இதுலேயும் +1 அப்போது ஜே 10 ஜேக்கு +1 ஆட் ஆகணும் அப்போது ஜே 10னா இங்கே என்ன வரும் ஜே கே தான் வரணும் இங்கே வந்து ஐ இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் லெட்டரா ஐங்கிறது மைனஸ் ஆகுது அப்போது இது கிடையாது கேங்கிறது 11 எல்லுங்கிறது 12 ஓகே ஜேங்கிறது 7 ஹச்ங்கிறது 8 இது ஓகே ஆப்ஷன் பி சரியான ஆன்சராக இருக்கலாம் ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் எம்ங்கிறது 13 ஏ என்னங்கிறது 14 கரெக்டு ஏங்கிறது 1 அடுத்து +1 பண்ணும்போது பி தான் வரணும் இசட் வரக்கூடாது அப்போ இதுவும் கிடையாது விங்கிறது 22 டபிள்யூங்கிறது 23 ஆறுங்கிறது 18 கியூங்கிறது 17 குறையக்கூடாது +1 தான் வரணும் ஸோ ஆப்ஷன் டியும் வராது ஆப்ஷன் சியும் வராது ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் கிளியராப்பா ஸோ லாஸ்ட் கொஷின் ஆஃப் த செஷன் ஸோ இந்த கொஷினில் கொஞ்சம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஷின் பேப்பரில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபைண்ட் த எக்ஸ் ஓகேவா எக்ஸின் மதிப்பை காண்க அந்த கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க உங்களோட பிடிஎஃப் டெலகிராம்லேயும் ஷேர் பண்ணியிருப்பேன் அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபைண்ட் த எக்ஸோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்காமல் இருந்திருப்பேன் எழுதாமல் இருந்திருக்கோம் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஷின்ங்க இதோட முடிஞ்சிடும் ஓகேவா ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த கிளாஸை
ஓட லிங்க்கை நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி முழுமையாக உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க, எங்கள் டீமுக்கு கொடுங்க. கண்டிப்பாக நாங்கள் எங்களால் என்ன சொல்கிறது, எவ்வளோ சேனல்ஸ் இருக்கும், எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, எவ்வளோ வீடியோஸ் போடுறாங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. எங்களால் உங்களுக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது பார்த்து ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் உங்களோட முழுமையான ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. எப்போதுமே எங்களால் முடிஞ்ச உங்களுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடாக எங்கள் டீம்னால் என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ, என்ன பண்ணிட முடியுமோ அதெல்லாமே பண்ண நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எப்போதுமே எங்களுக்கு தேவை. ஓகேவா? ஸோ அதனால் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு புதிய இனிஷியேட்டிவ் தான். சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? ஸோ பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், PQ, இங்கே பாருங்கள் P/Q மேலே என்ன இருக்கு, 1 minus 3x ஈக்குவல் டு, இப்போது A/B மேலே x/yன்னு இருந்ததுன்னா இதை நம்ம எப்படி போடலாம்னா B/A அப்படியே நம்ம உல்டாவா எப்படி போடலாம், -x - y நம்மளால் போட முடியும். மைனஸ் வரும், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம பேஸ் 2 ஈக்குவலாக இருக்கணும் இல்லைங்களா, அதனால் P/Q அப்படி நம்ம உல்டாவா 1/2 அப்படின்னு நம்மளால -1/2 நம்மளால ப்ளஸ் வந்து மைனஸாக மாறப்போகுது. அப்போது பேஸ் 2 ஈக்குவலாக இருந்தால் பவர் 2 ஈக்குவல் தான். அப்போது 1 - 3x ஈக்குவல் டு -1/2, அவ்வளோதான்ப்பா. அப்போது நம்ம இதை கொண்டு வரலாமா, இதை கொண்டு வந்தால் என்ன வரும், -3x ஈக்குவல் டு -1/2 -1. ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும் பாருங்கள், அரையையும் ஒன்றையும் கூட்டினா எவ்வளோப்பா, 1.5. 1.5 நம்ம எப்படி போட முடியும், -3x ஈக்குவல் டு -3/2 நல்லா போட முடியுங்க. 1ஐயும் அரையும் கூட்டினா 1.5, 1.5 3ல் பாதி தானே 1.5, அதனால் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ இந்த மைனஸும் கேன்சல் ஆகும். ஸோ இந்த எக்ஸும் இந்த 3யும் கேன்சல் ஆகும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு என்னப்பா, 1/2. எக்ஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா 0.5ன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இது ரெண்டுமே ஆப்ஷனில் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கீழே இருக்கிற 2வை மேலே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 1/2வை என்ன பண்ணியிருக்காங்க, மேலே கொண்டு வந்து 2⁻−1ன்னு கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இதுவும் சரிதான், இதுவும் சரிதான். ஸோ நமக்கு ஆப்ஷனில் என்ன கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, 2⁻−1ன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். ஸோ ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புமே நீங்கள் 1/2 எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 யூஸ்வலாக அழகாக முடிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து டெசிமல்லையும் கொடுக்கல, ஃப்ராக்ஷன்லையும் கொடுக்கல. ஃப்ராக்ஷனில் இருக்கிறத அப்படியே மேலே மாற்றி பவரில் நெகட்டிவில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த சம்மே ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் தாங்க. கிளியரா? ஸோ புரியும் நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ பாருங்கள், இதுதாங்க நம்ம இப்போதைக்கு கரண்ட்டில் ஆன்கோயிங்கில் இருக்கிற இந்த ஃப்ரீ யூடியூப் பேட்சஸ் பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட் டெஸ்ட்டோட லிங்க் வந்து இங்கே இருக்கும், இதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ லிங்க்குமே இதில் இருக்கும், பார்க்காதவங்க இதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணி டெஸ்ட்டை நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் டெஸ்ட்டை பாருங்கள், தெரியாத கொஷின்ஸ்க்கான வீடியோ மட்டும் நீங்கள் இதில் பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா ரொம்ப க்ரூஷியலான டைம் இல்லைங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த PDF இல்லாமல் எல்லா அப்டேட்டுமே நம்ம டெலகிராம் சேனலில் தான் வரும். ஸோ அந்த சேனல்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனல் புதுசாக இருந்தாலும் பொன்னண்டினா மேக்ஸ் அப்படிங்கிற இந்த அழகான யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்ங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ யாராவது பார்த்தாலும் இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் டெலகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாபிக், அதாவது டெஸ்ட் நம்பர் 3ல் பார்க்கலாம். ஸோ ஜூலை 1லேருந்து ஜூலை 10 வரைக்கும் 10 நான்-ஸ்டாப்பாக ஒரு மார்க் டெஸ்ட், மேக்ஸில் ஃபுல் மார்க் டெஸ்ட் நம்ம கொடுக்க போகிறோம். அதையுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்ங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆல்.